புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் தர இறங்கியது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சேலத்திலிருந்து புறப்பட்டு பயிற்சி விமானம், சிறிய ரக பயிற்சி விமானம் என்று வந்து கொண்டிருந்தது. அங்கு அது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே வந்தபோது திடீரென்று அந்த சிறிய ரக விமானத்தின் இறக்கை உடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விமானத்தை ஓட்டி வந்த நபர் மற்றும் சிறிய ரக விமானத்தில் இருந்த ஒரு நபர் மற்றும் அங்கிருந்து திருச்சி ஏர்போர்ட்டிற்கு வந்து தகவல் கொடுத்தார். அதாவது பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுவிட்டது, இதனால் நாங்கள் இமீடியட்டாக தரையிறங்குகிறோம் என்று கூறிவிட்டு புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாச்சத்திரம் அருகே இந்த சிறிய ரக விமானத்தை தற்போது தரையிறக்கியுள்ளனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நாம் தற்போது இப்பயே பார்க்கலாம், இந்த சிறிய ரக விமானத்தின் ரெக்கை தற்போது ஒடிந்துள்ளதை நாம் நேரடியாகவே பார்க்கலாம். இந்த ரெக்கை தான் தற்போது உடைந்துள்ளது. மேலும் உதிரி பாகங்களும் கீழே சிதறி கிடக்கின்றன. மேலும் அந்த பெட்ரோல் டேங்க் லீக் ஆகி அங்கிருந்து அந்த சிறிய ரக விமானத்தின் கீழே பெட்ரோல் ஒழுகி கொண்டே இருக்கிறது. இதை அடக்கும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் தற்போது குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் இந்த பகுதியானது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தற்போது நேரில் பார்த்த நபர்கள் நம்மிடம் உள்ளனர். அவர்கள் கேட்போம். 3 தடவை எங்கிட்ட சுத்திக்கிட்டே இருந்துச்சு சார் மானத்தில். அதான் ரொம்ப லாங்ல இல்லை, கீழே சுத்திட்டு இருந்துச்சு சார். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் வந்துச்சு சார் இன்ஜின்ல இருந்து. சவுண்ட் வரவும் இந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டு வரும்போது இந்த சைடு அதுக்கப்புறம் சவுண்டு இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் ஆளுங்கெல்லாம் பார்க்க தான் சார் ஃப்ளைட்டு கீழே இறங்கிச்சு சார். நாங்கள் அங்கேருந்து வந்துகிட்டு இருந்தோம், பிக்கப்பில் வந்துகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்போசிட்லேருந்து தள்ளிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக போகுது, பக்கத்தில் எதுவும் இறங்க போதுன்னு நினச்சோம். பார்த்தா ஆப்போசிட்லேயே இறக்கி இறக்கும் போதே முன்னாடி ஃபுல்லாகவே அடிபட்டுருச்சு டப்புன்னு. அப்புறம் கூட நிறுத்திட்டு அப்புறம் ஆப்போசிட்லேருந்து அப்படியே தள்ளிட்டு வந்தோம். இறங்கும் போது இறங்கும் போது தான் சார். அங்கேருந்து வரும்போதே பார்த்தோம், இறங்கி பக்கத்துலேயே தான் வந்துச்சு. வந்துட்டு இருக்கும்போது நினச்சோம் என்னடா அவ்வளோ பக்கத்தில் போகுதுன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறக்கிட்டாங்க. இறக்கி ரிட்டன் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் இங்கிட்ட எல்லாமே நிறுத்திட்டோம். அப்புறம் தான் ஓரமாக தள்ளி கொண்டு வந்து போட்டாங்க. அந்த வீடியோ கூட இருக்குது. அதாவது திருப்பி அந்த விமானத்தை திருச்சி ஏர்போர்ட்டிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை திருச்சி விமான நிலைய ஊழியர்கள் எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மட்டுமல்லாது விமான போக்குவரத்து துறையும் தற்போது இந்த விசாரணையில் இறங்கியுள்ளது. ஏனென்றால் இறக்கை உடைந்துள்ளது. இறக்கை எதனால் உடைந்தது? இந்த பகுதியானது மலை பகுதியில் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் மலையில் ஏதாவது அடிபட்டு இறக்கை உடைந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணமா, எதனால் பெட்ரோல் லீக் ஆகி வருகிறது என்பது குறித்து தற்போது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.